ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேப்பிடோ தான் ஓட்ட போயிட்டுருக்கோம். டைம் என்ன பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 4:15 ஆகுது. ஓகே, கரெக்டாக 4:15 ஆகுது. இப்போ நம்ம ரேப்பிடோ ஓட்ட போயிட்டுருக்கோம். இன்னும் பார்த்திங்கன்னா இப்போது 4:15 ஆகுதா? இன்னும் நம்ம லொக்கேஷனுக்கு ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ நான் சென்னையில் ரொம்ப தூரமாக இருக்கேன். நான் வீட்டில் இருந்து 3:30 எந்திரிச்சு எல்லாம் ரெடியாகி கிளம்பி இப்போ நம்ம லொக்கேஷன் புக்கே கிட்டத்தட்ட ரெடியாகவே லொக்கேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட ஆகுது போல இருக்குது. சரி, ஓகே. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கேன். கன்ஃபியூஷனாக இருந்து எனக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போகலாமா இல்லை தாம்பரம் போகலாமா என்னென்ன. இப்போது சொல்ல போனால் எனக்கு 2மே லாங்கு தான். ஆனால் கம்பேர் பண்ணும்போது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தான் பக்கம். அதாவது நான் வீட்டிலேருந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் போட விட கிளாம்பாக்கம் ஒரு 2 கிலோமீட்டர் கம்மியாக இருக்கும். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி ஒரு 13-14 கிலோமீட்டர் இருக்குன்னா அது ஒரு 12 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ 2மே கன்ஃபியூஸ். இது எதுக்கு போகிறான்னு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தாச்சுன்னா ஏன் கன்ஃபியூஷன்னா, நான் இப்போது எனக்கு பாயிண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் தாராளமாக போயிடுவேன் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு. என்னாச்சுன்னு தெரில. நேற்றைக்கு சண்டே, இன்னைக்கு திங்கட்கிழமை காலைல நேற்றுக்கு இதை மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தேன். ஒரு ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணேன். திடீர்னு பாயிண்ட்டை கம்மி பண்ணி விட்டாங்க. அது என்னென்னு தெரில. தான் ஆல்ரெடி நேற்றுக்கு காலையில் ஓட்டும்போது 17 தான் இருந்துச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது. ஆனால் காலையிலேயே எடுத்த ஃபஸ்ட் ஆர்டரே கேன்சலு. அது ஏன் தெரில, கேன்சல் பண்ணி விட்டாங்க. சரி, ஓகே, அவங்க என்ன பிரச்சனையோ. அப்படி அதில் ஒரு 16 வந்துச்சு. அப்புறம் பகலில் உடனே ஆர்டர் எடுக்காமல் அது 16 தான் இருந்துச்சு. மேலே கூட்டல, அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் தாம்பரத்தில் என்னாச்சு, தாம்பரத்துலேருந்து ஒரு 42 கிலோமீட்டர் ஆர்டர் கிடச்சி. பார்சல் ஆர்டர் தான் ஒரு 42 கிலோமீட்டர். அதுக்கு ஏன்னா தாம்பரத்தில் பிக்கப் பண்ணி கொடிங்கூர் ஈஸ்ட்டு அது அங்கே ஒரு டெலிவரி பண்ணணும். ஸோ அதே தான் நான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணேன். எப்படின்னா நமக்கு தான் அந்த பார்சல் ஆர்டர் வரும்போது ரொம்ப கமிஷன் பிடிப்பாங்கல்ல. சரி, ஓகே, கேன்சல் பண்ணி கொண்டு போகலான்னு ஒரு இதை பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணல. ஏன் பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி இப்படி தான் ரேப்பிடோவில் வர ஆர்டர் கேன்சல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். ஆனால் அது என்ன பார்த்தீங்கன்னா அதை கண்டினியூவாக நோட் பண்ணாமல் இருக்குது. திடீர்னு அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிட்டான். இது அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணல, நம்ம இந்த பார்சல் ஓட்டுவோம்ல, அந்த பார்சலை மட்டும் நம்ம ஓட்டாதபடி 1 மாதத்துக்கு ஓட்டாதபடி அந்த பார்சல் ஆர்டரை சஸ்பெண்ட் பண்ணிட்டான். சரி, ஓகே. அது இப்போ அதெல்லாம் இப்போ அந்த 30 நாள் சஸ்பெண்ட் போய் அதை ரிமூவ் பண்ணிட்டான். ஓகே, இப்போ அது நார்மல் ஆயிடுச்சு. சரி, இப்போ நான் அதனால தான் கேன்சல் பண்ண வேணும்னு சொல்லிட்டு அதை அப்படியே கொண்டு டெலிவரி பண்ணேன். ஆனால் டெலிவரி பண்ண அப்புறம் தான் பார்த்தேன் அது கரெக்டாக நம்ம அந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணுவோம்ல. கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்த்தேன் அந்த 16 இருந்தது கரெக்டாக ஒரு 5 பாயிண்ட் கம்மி பண்ணி 11 கொண்டு வச்சுட்டான். 2.6 அது கரெக்டாக 11 இருந்துச்சு. ஆனால் நேற்றுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் ஓட்டினே ஒரு 12 வந்துருக்கு. இப்போ அது என்னென்னு தெரில, ஆட்டோமேட்டிக்காக கம்மி பண்ண தான். கஸ்டமர் கேரில் கால் பண்ணி பார்க்குறேன். அவனுக்கு நான் கேட்டது ஒன்று, அவனுக்கு சொல்கிறது ஒன்றுருக்கு. சரி, பண்ணா தான் ஆல்ரெடி பாயிண்ட் வேறு கம்மியாக இருக்குது. எதுக்கும் பிரச்சனை இல்லை, தாம்பரமே போயிடலான்னு சொல்லிட்டு தாம்பரம் போயிட்டுருக்கேன். கைஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேற்று ஃபஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் நான் இந்த லிங்க், இந்த வாட்ஸ்அப் குரூப்பில், அந்த டெலிவரி குரூப்பில் லிங்க் வேறு போட்டுட்ருந்தேன். அது நிறைய பேர் பார்த்துட்டு சொன்னாங்க அது சப்போர்ட் ஆகுது, லிங்க் ஓப்பன் ஆகலை, ஒர்க் ஆகலை அந்த மாதிரி. அது என்னென்னு தெரில. நான் அட்மிட்டை கேட்டு ஏதோ எனக்கு நேற்றுக்கு தான் போட்டேன். நேற்றுக்கு நைட்டு ஃபுல்லாக மெசேஜ் பண்ணாங்க. நான் நேற்றுக்கு நைட்டு அவங்களுக்கு கால் பண்ணல. இன்றைக்கி பகல் அப்படியே கேட்டு இந்த வீடியோலேயே நான் என்ன இதுன்னு சொல்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நம்பர் அதில் இருக்குது, இன்னொரு நம்பர் நான் சரி ஓகே ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு நம்பரில் போட்டு செக் பண்ணி பார்த்தேன் அந்த லிங்கை வச்சு. ஆனால் அது ஓகே ஆச்சு. எப்படின்னா நம்ம டேரெக்டாக போய் ஜாயின் பண்ண முடியாது, ரெக்வஸ்ட் கொடுக்க முடியும், அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஆனால் நான் இன்னொரு நம்பரில் போயிட்டு கொடுக்கும்போது அது ஓகே ஆச்சு. எனக்கு அது என்னென்னு தெரில, நான் எனக்கு அதை கிளியர் பண்ணுறேன். ஓகேவா கைஸ்? இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:30 ஆகுது. இது இப்போ எங்கள் தாம்பரத்தில் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரைடு கிடச்சிருக்கு. ஆனால் இது கரெக்டாக ஒரு எங்கேன்னா, ஆனால் அமௌண்ட் கம்மியாக இருக்கும். எங்கேன்னா இங்கேருந்து தாம்பரத்தில் பிக்கப் பண்ணிட்டு பட்டாபிராம் கிட்ட ட்ராப் பண்ணோம். டோட்டலாக 28 கிலோமீட்டர் இருந்துச்சு. அமௌண்ட் ஒரு 350 ரூபா, 350 சில்லற அந்த மாதிரி தான் வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் அமௌண்ட் கம்மி தான். இது ரேப்பிடோவில் வந்துருப்பி 450 ரூபா கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ரேப்பிடோவில் ஃபுல்லாகவே சில்லற ஆர்டர் போட்டுட்டு இருந்தான் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்னு. ஏன்னா அவ்வளோ ஆர்டர் வருது ரேப்பிடோவில், எல்லாமே சின்ன சின்ன ஆர்டர் தான் இருக்குது. ஸோ அதை எடுக்கல. வந்ததில் உலக இந்த ஒரு ஆர்டர் மட்டும் தான் பெருசாக இருந்துச்சு. சரி, அதான் எடுத்தேன். ஆனால் எடுத்து தான் அமௌண்ட் பேசலான்னு தான் இருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி அது அவுட்ரு ஏரியா. அப்போ நான் இது ரைட் கிடைக்காதுல்ல. நான் அப்போ அமௌண்ட் எவ்வளோ வந்து கேட்கும்போது அமௌண்ட்டை பார்த்துக்கலாம், நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க தான், ஆனால் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு தெரில. ஏன் பார்த்தீங்கன்னா நான் அப்போ வீட்டில் சொல்லியிருப்பேன் இல்லை, இதே மாதிரி தான் ஒரு கஸ்டமர் எக்ஸ்ட்ரா தரலான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு 10 ரூபா தந்தார். ஓகே, கரெக்டாக வாசலாம் நிற்கிறேன்னு சொன்னார். இந்தியன் பேங்க் ஏடிஎம்மா உள்ளாடி போகணுமோ இது ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓடிபி என்ன சொன்னீங்க? உட்காருங்க. ஒரே செகண்ட்.
போகலாமா ப்ரோ? ஆட்டோ போட்டேன். ஓ அந்த 550 ரூபா தாண்டி 300 கேட்குறாங்களா? 550 ரூபா நான் இப்படியே போட்டேன். ஓகேண்ணா ஓகே. நான் அங்கே கிண்டிலேருந்து ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு எனக்கு 250 ரூபா தான் கேட்பாங்க ஆட்டோ. ஆட்டோ அவ்வளோதான் வருமே எனக்கு. ஓகே ஓகே. வந்து எக்ஸ்ட்ரா 300 ரூபா போட்டு எனக்கு வீட்டுக்கு போயிடுவேன். ஆனால் 300 ரூபா கேட்குறாங்க. இப்போ நைட்னால அப்படி கேட்குறாங்க. தெரில, ஆட்டோ வர அப்படி தான் ப்ரோ, நார்மலாக அதிகமாக கேட்பாங்க. இன்ஸ்டாகிராமா? இல்லை யூடியூப் தான் ப்ரோ. யூடியூப் ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஆமாம், ஆல்ரெடி இருக்குது சேனலு. எங்கடா? இந்த பில்டிங்கா? நம்பர் சொல்லட்டுமா? அதான். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. யூடியூப் சேனல் சொல்லுங்கள். த ரைடர் 75 போடுங்களேன் யூடியூப்பில். ரைடர் 75. அதே தான். ஓகே ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, பார்க்கலாம். மறந்துட்டேன், நானே மறந்துட்டேன். பாய் ப்ரோ. ஓகே கைஸ், இந்த நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடுக்கு நமக்கு வந்துருக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷங்களேன். ஸ்டக்காக எனக்கு டேய் என்னப்பா இது ரொம்ப சுற்றுது. வந்துடுச்சு. 359 தான் வந்திருக்கு நமக்கு அமௌண்ட்டு. ஆனால் அவங்க பே பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 580 பே பண்ணிட்டாங்க. 550 தாங்கன்னு சொன்னாங்க. நான் தரேன் 550. நான் எதுவுமே கேட்கல, அமௌண்ட் எதுவுமே கேட்கல. அவங்களே சொன்னாங்க நான் 550 பே பண்ணிடுறேன்னு. ஆனால் இப்போது 580 பே பண்ணிட்டாங்க. வேறு லெவலு. நானா இந்த ரைடு வரும்போது யோசித்தேன், எடுக்கணுமா வேணாமா. எனக்கு தெரியும் இந்த அவுட்ரு போனால் எப்படி ரிட்டன் ஆர்டர் போட மாட்டான்னு தெரியும். இருந்தாலும் மற்றது ஆன் பண்ணிடுவோமா, ஆன் பண்ணி போட்டுருவோம். அதான் யோசித்தேன். சரி ஓகே பார்த்துக்கலாம். ஏன்னா சப்போஸ் நம்ம அந்த ஆர்டரை விட்டாச்சுன்னா அடுத்து நம்ம ஆர்டர் கிடைக்கலன்னா அது நஷ்டம் தான் ஆயிடுது. சரி அதனால தான் பார்த்துக்கலான்னு எடுத்தேன். பரவாயில்ல, எடுத்தது கொஞ்சம் ஒர்த்தாகவே கிடச்சி. வேறு லெவல். அப்படி இந்த ரைடு நமக்கு மொத்தம் எவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரா கிடச்சுன்னு பார்ப்போமா? வெயிட் பண்ணல. என்னப்பா இது ரைடு வந்துட்டுருக்கு. வேணாம். 359. ஆனால் கமிஷன் போக எவ்வளோ அப்படின்னு பார்க்குறேன். ஒரு நிமிஷம். இதில் நமக்கு கமிஷன் போக 355 ரூபா வந்திருக்கு. நமக்கு வந்திருக்குது 359 ரைடு அனிக்ஸு. அதில் கமிஷன் போக ஒரு 355 ரூபா வந்திருக்கு. அப்படின்னா 580 மைனஸ் 355 225 ரூபா டிப்ஸே கிடச்சிருக்கு இந்த ரைடுக்கு. வேறு லெவலு. ஓகே, 355 ப்ளஸ் ஒரு 225. சூப்பர் சூப்பர் சூப்பர். கைஸ் இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இங்கே திருவேற்காட்டில் தான் இருக்கேன். நம்ம இங்கே பட்டாபிராமில் தானே அங்கே அவங்கள ட்ராப் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே ஒரு ரைடு போட்டான். சர்ஜி பண்ணி முன்னாடி கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டர் ஒரு ரைடை போட்டான். ஆனால் எனக்கு பிக்கப் கிலோமீட்டர் தான் லாங்காக இருந்துச்சு. ஒரு 3 கிலோமீட்டர் பிக்கப்பு, அது இல்லாமல் ஒரு 8 கிலோமீட்டர் ட்ராப்பு. ஸோ அதை அங்கே ஒன்று ட்ராப் பண்ணேன். இங்கே தான் இந்த ஒரு கோயில் இருக்குல்ல, ஒரு கோபுரம் தெரியுதுல்ல. ஸோ இங்கே தான் ட்ராப்பு. அதை ஒன்று ட்ராப் பண்ணேன். அந்த ரைடுக்கு ஒரு 118 ரூபா அந்த மாதிரி வந்துச்சு. இது பாடி ஜஸ்ட் மிஸ்ஸுப்பா. இதில் எப்படி ஓட்டுறானே தெரில. ஆனால் கரெக்டாக ஜஸ்ட் மிஸ்ஸில் போகுது. நான் நிறைய பேர் நோட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கேப் இருக்குது. சில டைம் அப்படியே நல்லா க்ளோஸாக போகிற மாதிரி இருக்கும் ஒரு சில மாதிரியே. ஆனால் ஒரு சாது போகாதோ நம்ம போவோம். அந்த ரைடு இங்கே ஒன்று ட்ராப் பண்ணேன், இங்கே கோயிலுக்கிட்ட தான். ஸோ அது முடிஞ்சு. அதுக்கப்புறம் இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது எங்கே பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணிட்டு குரோம்பேட்டைக்கு ட்ராப் பண்ணோம். டோட்டலாக 22 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஆனால் இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, நான் இந்த இது ரேப்பில் வந்த ரைடு. இதுக்கு முன்னாடி ஊபரில் ஒரு ரைடு வந்துச்சு. நான் அதை அப்செட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. அது ஒரு 150 ரூபா அந்த மாதிரி வந்துச்சு. கரையஞ்சா அப்படியா ஏதோ ஒரு ப்ளேஸு, சரியாக தெரில. க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, போக முடியாதா? ரைட்டு. எங்கிட்ட போக முடியுமா? இங்கிட்ட வழி இருக்கா? ஓகே ரைட்ரா. அங்கிட்டு போக முடியாதாமா? ஐயோ கேன்சல் ஆயிருமா? ஓகே ஓகே, இதில் ஒரு லெஃப்ட் கட் பண்ணுறது மாதிரி இருக்குது. இந்த லெஃப்ட் கட் பண்ணலாம்.
வழி எதுவுமே அப்டேட் ஆகலையே. அப்டேட் ஆகிடுச்சு. ஓகே ஓகே. கொப்பத்தா மூணுகளை அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரைடு அது ஊபரில் வந்துச்சு. அது ஒரு 16 கிலோமீட்டர் 17 அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் கிலோமீட்டருக்கு 10 ரூபா, டோட்டலாகவே ஒரு 160 ரூபாயா அந்த மாதிரி இருந்துச்சு. நான் இருந்தாலும் அதான் ஃபஸ்ட்டு அப்செட் பண்ணிட்டேன். ஏன்னா அதான் முதல்ல அந்த ரைடு, அதை அப்செட் பண்ணிட்டேன். அதை அப்செட் பண்ணிட்டு பார்க்குறேன் இந்த ரேப்பிடில் இந்த ரைடை போட்டேன் 22 கிலோமீட்டர். உடனே இதை அப்செட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து அதை கேன்சல் பண்ணிவிட்டேன். அது ஏதோ ஒரு பொண்ணு தான் புக் பண்ணியிருந்த போல இருக்குது. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, நமக்கு காசு தான் முக்கியம். கைஸ் காலத்தையே மழை வர மாதிரி இருக்குது கைஸ். லைட்டாக துள்ளி விழுது. மழை பெய்யுமான்னு தெரில. மழை பெஞ்சா அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. ஓடி ப்ரோ. ஓகே உட்காருங்க. நான் வரும் போலாமா? ஓகே கைஸ், கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டோம். கரெக்டாக எங்களுக்கு 22 கிலோமீட்டர் காமிக்குது. 22 கிலோமீட்ரு 38 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு. டைம் கம்மியாக இருக்கு. எந்த ரோட்டு? ஓ ரைட், அவுட் ரிங் ரோடு பிடிச்சி போகிற மாதிரி தான் காமிக்குது. நல்லா இது க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு ஸ்டக்காக எனக்கு இப்போ வரலையா? க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் அது எனக்கு உங்களுக்கு முன்னாடியே ஸ்டக்காக சொன்னீங்க. எதுவும் ஒர்க் ஆகலை. இல்லை நம்ம இது ரைடு க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம், அதுவும் எதுவுமே வரல. அதுதான். சரி ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஸோ ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த ஆப்பு எதுவுமே ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஓப்பன் ஆக மாட்டேங்குது மீன்ஸ் என்ன, இப்போ நம்ம ஆப் எடுத்து அந்த க்ளோஸ் பண்ணுற பட்டு இது வரல, எதுவுமே வரல. சும்மா அந்த பேஜ் இருக்குது. என்னடா இது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அது என்னாச்சுன்னு தெரியல. அது ஆப்பில் ஏதோ எரர் இருந்திருக்கு போல இருக்குது. ஆப்பு எதுவுமே ஒர்க் ஆகலை. ஏன்னா ரைடு க்ளோஸ் பண்ணுற எதுவுமே வராமல் இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக எப்படி இல்லாமல் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அது எங்கள் பக்கத்தில் 1/2 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணிட்டு அண்ணா நகரில் ட்ராப் பண்ணு நினைக்கிறேன். ஒரு 21 கிலோமீட்டர் இருந்துச்சு இதுவும். ஆனால் என்ன ரேப்பிடில் அமௌண்ட் கம்மி பண்ணிட்டா பார்த்தீங்களா? அதுதான் இப்படி அமௌண்ட் கம்மியாகிட்ருக்கு. பெருசாக கம்மி பண்ணல. எவ்வளோன்னா கரெக்டாக 1 ரூபா கம்மி பண்ணியிருக்கேன். நேரமே கிலோமீட்டருக்கு 12 ரூபா 50 பைசா இருந்துச்சு. இப்போ 11 ரூபா 50 பைசா இருக்குது. ஆனால் அதுவே நமக்கு கம்மி தானே. இவன் எதுக்கு கம்மி பண்ணணுன்னு தெரில கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மறந்துட்டேன். நான் போன வீடியோவில் போட்டுற கழிவு ஊற்றிருப்பேன். ஆனால் இப்போ போட்டு திருந்திட்டாங்க போல இருக்கு. ஏன்னா நேற்றையெல்லாம் ஒரு 2-3 ஆர்டர் எடுத்து ஓட்டினேன். இது அதாவது எப்படி நேரமே பிடிச்சிருந்த மாதிரி பிடிக்கிறான். கமிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ல, இது அவனோட கமிஷன் பிடிக்கிறான். இல்லாமல் அந்த 18% ஜிஎஸ்டின்னு பிடிச்சிட்டு இருப்பான் இல்லை. ஸோ அது எதுவுமே பிடிக்கல. நேற்றைய ஓட்டினாக்கல. இன்றைக்கி எப்படின்னு தெரில. நான் இதுவரை எந்த ஆர்டர் எடுக்கலை. பார்ப்போம் இன்றைக்கி எப்படி போகுதுன்னு. இவ்வளோ ஜிஎஸ்டியை கட் பண்ணிட்டாலும் என்னவோ. அந்த ஜிஎஸ்டி இல்லாமல் இருந்தாலே நல்லா தான் இருக்கும். எப்படின்னா இப்போ நமக்கு நேற்றுக்கெல்லாம் அந்த ஒரு 200 ரூபா ஆர்டர் முடித்தா கூட எனக்கு ஒரு 170 ரூபா 80 ரூபா அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது ஹிஸ்ட்ரியில் பார்த்தா தெரியும். சரி ஓகே, நம்ம இந்த லொக்கேஷனுக்கிட்டே வந்துட்டோம். கரெக்டாக இந்த டேனிங்கே போட்டிருக்காங்க. லொக்கேஷன் கரெக்டாக தப்பான்னு தெரியலையே. ஓகே, கஸ்டமர் வந்துட்டாங்க. 7363. உட்காருங்க. இங்கிட்டு தானே போகணும். ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். கரெக்டாக இங்கேருந்து 21 கிலோமீட்டர். எதுவும் டைம் கம்மி தான். 36 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு. வேறு லெவல். இது காலைல அதனால டக்கு டக்கு நம்ம ரீச் ஆகிரும். இது இந்த டைம் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். இந்த 21 கிலோமீட்டர் நம்ம முடிக்கிறதுக்கு 1 hour ஆகும். 1 hour later.
ஜிபே பண்ணுறீங்களா? காசு இல்லை. சேஞ்ச் என்கிட்ட இல்லையே. 100 ரூபா. ஒரு நிமிஷம் பிடிங்க. ஓகே தேங்க்ஸ் பையா. ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடுக்கு நமக்கு 349 வந்திருக்கு. இப்போ எல்லோரும் நீங்கள் யோசிக்கலாம், என்னடா இது பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு இந்தியாவில் போய் இறக்கி விடியேன்னு. ஆக்சுவலாக அவங்கள கூட்டிகிட்டு எங்கே நம்ம போனோம், அண்ணா நகர் தானே. அங்கே அண்ணா நகருக்கு அங்கே போகிறோமா, போகிற வழியிலே சரியான மழை. என்னென்னு தெரியல, காலத்தில் கிளைமேட் நல்லா இருந்துச்சு. ஆனால் சொன்னிருப்பேன் உங்கள்கிட்ட லைட்டாக மழை வர மாதிரி இருக்குன்னா, அது இவங்களை கூப்பிட்டு போயிட்டுருக்கும்போது மழை பெஞ்சிச்சு. அப்புறம் கேமரா எல்லாம் கழட்டி உள்ளே வச்சுட்டேன். ஸோ அது அவங்கள நாங்கள் ட்ராப் பண்ணேன். அந்த ரைடுக்கு நமக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா, கமிஷன் போக ஒரு 234 ரூபா வந்துச்சு. ஓகே, அதை அங்கே ட்ராப் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக கோயம்பேடு வந்துட்டேன். அதில் ஒரு 2.5 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் அதில் கோயம்பேடு வந்துட்டேன். கோயம்பேடுலேருந்து இப்போது இந்த ரைடு இது எங்கன்னா கோயம்பேடுலேருந்து பனையூர், இது ஒரு 26 கிலோமீட்டர் இருந்துச்சு. அமௌண்ட்டு 349. ஆனால் பைப்பில் இந்தியாவில் போய் நமக்கு 400 ரூபாய் பே பண்ணிட்டாங்க. ஓகே, 349ல் ஒரு 329 ரூபா கமிஷன் போக 329 ரூபா நம்ம வந்திருக்கு. 329 ப்ளஸ் ஒரு 51 ரூபா டிப்ஸு. 51 ரூபா டிப்ஸு. கைஸ், இப்போ நம்ம காலையில் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு 4 மணி இருக்கும்ல. 4 மணி ஸ்டார்ட் பண்ணி 4:30க்கு அந்த மாதிரி ரைடு கிடச்சி. இப்போது டைம் என்ன பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:15. 4 5 6 7 8 9 கரெக்டாக 5 ஹவர் ஆகுது. 5 ஹவரில் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா, பைக் பூஸ்ட் ஓடு ஆனால் 5 ஹவரில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1555 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். அதாவது கமிஷன்லாம் போக வேறு லெவல். நான் ரைடே அப்செட் பண்ணல, கஸ்டமர் கேன்சல் வருது பாருங்களேன், அடிக்கடி இப்படி தான் வரும், அது லூஸு. ஓகே, வேறு லெவல். 5 ஹவரில் 1500 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, டிஃபன் சாப்பிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். பாய் கைஸ். இப்போ நான் அவங்கள இங்கே ட்ராப் பண்ண வந்தேன் இல்லை ஹிந்தி அரபையாக. இந்த ஏரியாவில் வரும்போதே ஒரு ஸ்பாட்டை பார்த்தேன். இது ஏதோ ஷூட்டிங் ஏரியான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கேமரா வச்சுருக்காங்க. ஏய், இது ஷூட்டிங் ஏரியாவில்ப்பா. நம்ம தளபதியோட அந்த பஸ் இருக்குல்ல, பஸ்ஸு இங்கே தான் நிற்குது போல இருக்குது. அந்த ஆரஞ்சு கலர் பஸ்ஸு பார்த்தீங்களா, யாராச்சும் நோட் பண்ணிங்களா? இந்த மாநாடுக்கெல்லாம் போகும்போது கொண்டு போவாங்களே, ஸோ அதே பஸ் தான். ஓ, அப்படின்னா இங்கே தானா? ஓகே ஓகே கைஸ், பிளேஸை நோட் பண்ணிக்கோங்க கைஸ். யாராவது பார்க்கணுன்னா இங்கே வந்து பார்த்துக்கோங்க. ஆனால் தளபதியெல்லாம் இங்கே வந்து பார்க்க முடியாது. மாநாடு தான் நல்லா தான் போய்ட்டுருந்துச்சு. சிலரின் வேலைகள்னால எல்லாம் சொல்லி முடிஞ்சிச்சு. பிரச்சனை இல்லை, கம்பேக் கொடுப்பாரு, நம்புவோம். Many hours later. கைஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கள் ஏரியா பேர் என்ன, அனகாபுத்தூர். இல்லை அனகாபுத்தூரில் தாண்டி ஒரு ஏரியாவில் இருக்கேன். ஸோ நம்ம லாஸ்ட் இடங்க பனையூரில் தான் முடிச்சுட்டு போயிருக்கிறேன். டிஃபன் சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் அங்கேருந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு அடுத்து ஆன் பண்ணால் அங்கே ஒரு ஆர்டர் போட்டேன். ஒரு 24 கிலோமீட்ரு அங்கேருந்து இங்கே. அதுக்கப்புறம் அந்த ரேப்பிடில் தான் இருந்துச்சு. அந்த ஆர்டர் ஒன்று ட்ராப் பண்ணிட்டேன். அந்த ஆர்டருக்கு ஒரு 283 அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் கஸ்டமர் 310 பே பண்ணாங்க. இன்னும் என்னென்னு தெரிலங்க, நம்ம கேட்காமலே டிப்ஸ் எல்லாம் கிடைக்குது நல்லா. சரி ஓகே, அதுக்கப்புறம் அதை அவங்கள ட்ராப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, கோட்டரில் வந்துச்சு. இது எங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசரப்பட்டு எட்டுதான்னு தெரில. இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு எங்கே போனோன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் வல்லம் போகணும், வல்லக்கோட்டைன்னு நினைக்கிறேன். அதான் போட்டுருந்துச்சு. ஆனால் அமௌண்ட் வந்துச்சு ஒரு 300, ஒரே நிமிஷங்களா, அமௌண்ட் ஒரு 369 இருக்குது. ஆனால் கமிஷன் எவ்வளோ பிடிக்க போகிறோன்னு தெரில. நம்ம செக் பண்ணிப்போம் ஜிஎஸ்டி பிடிக்கிறானா இல்லையான்ட்டு. சரி வாங்க பார்த்துக்கலாம். அதான் இன்றைக்கி தான் ஓரளவு ஏர்ன் பண்ணிட்டேன். இன்னும் காலையில் எத்தனை மணி தான் ஆகுது, டைம் இப்போ கரெக்டாக 11 ஆகுது. இப்போவே கிட்டத்தட்ட ஓரளவு நெருக்கிட்டேன் அமௌண்ட்லாம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. போயிட்டு ஆர்டர் இல்லைனால நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவேன். ஸோ ஓகே தான் காய்ஸ். என்னாச்சுன்னு தெரியல, மொபைல் கூட தொங்கிருச்சு பார்த்தீங்களா? என்ன தொங்கிருச்சு? ஏய் டாமி எந்திரி. ஏய், இப்படி தான் இருக்கணும். ஆனால் அது ஏதோ லூஸ் ஆச்சா என்னன்னு தெரில, அப்புறம் கூட பார்க்கணும். பரவாயில்லப்பா, பொண்ணு இண்டிகேட்டர் போட்டு திருப்புது வண்டியை. ஆமாம் ஸ்ரீபெரும்புத்தூர் ட்ராப்பு. வெயிட்டா? ஓகே அதெல்லாம் பிரச்சனை இல்லைண்ணா. 20 கிலோ வரைக்கும் அலோட் இருக்கு. அப்படி உள்ளே வச்சிடலாமா?
ஓகே கைஸ், நம்ம பொருள் பிக்கப் பண்ணிட்டோம். இங்கேருந்து கிலோமீட்ரு எவ்வளோன்னா 369 வந்துச்சுல அமௌண்ட்டு. கிலோமீட்ரு 30 கிலோமீட்ரு, 30ல் 29. ஷார்ட்கட் இருக்கா என்ன? ஷார்ட்கட் எதுவுமே இல்லை, இதான் ஷார்ட்கட்டு. சரி ஓகே, இங்கேருந்து 29 கிலோமீட்ரு கைஸ். அப்புறம் இந்த போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 10 செகண்ட் டிலே வர மாட்டேங்குது. அது ஏன்னு தெரில. இப்போது அந்த ஆர்டர் நான் நோட் பண்ணேன், இல்லைனா 10 செகண்ட் 10-15 செகண்ட் டிலே இருக்கும். அந்த டிலே இல்லை மொத்தத்திலே தூக்கிட்டானே எனக்கு தெரியலையே. தெரில, எடுத்தானா நல்லா தான் இருக்கும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷனுக்கிட்ட வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா இன்னுமே 2.6 கிலோமீட்டர் இருக்குது. அப்படின்னா லொக்கேஷன் இங்கே தான், இந்த கம்பெனி தான். ஆனால் அப்படியே போய் அங்கே போய் சுற்றிட்டு வர மாதிரியே காமிக்குது. அதுக்கு நம்ம இப்படியே போய் கொடுத்தாச்சுன்னா இதிலே வேலை முடிஞ்சிடும். தட்ஸ் ஆல். இன்னும் 2.5 கிலோமீட்டருக்கு போக வேண்டியது. ஆனால் நம்ம கம்பெனிக்கே வந்துட்டோம் கைஸ். கஸ்டமருக்கு கால் பண்ணேன், அவங்க இங்கே செக்யூரிட்டி ஆஃபீஸ்லேயே கொடுக்க சொன்னாங்க. ஓகே, கொடுத்துட்டோம். ஹலோ, ஆமாம் சரி சரி ஓகே நான் கொடுக்குறேன். ஜிபே நம்பர் இன்னொன்று நான் கொடுத்துட்டு கால் பண்ணுறேன். ஓகே. இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இல்லை. யூடியூப் மட்டும். செக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே ஓகே, அவ்வளோதானே? சரி, உங்கள் மொபைலா? சாரி. ஓகே, கொடுத்துட்டோம். எனக்கு கால் பண்ணி காசு மட்டும் கேட்கணும். போடு காலை. ஓகே கைஸ், இந்த ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவங்களும் பே பண்ணிட்டாங்க. இந்த ஆர்டருக்கு நமக்கு டோட்டலாட்டி எவ்வளோ வந்திருக்குன்னா 369 வந்துச்சுல்ல. 369ல் 44 ரூபா கமிஷன் பிடிச்சிருக்கான். பேலன்ஸ் ஒரு 324 ரூபா சம்திங் அந்த மாதிரி நமக்கு ஏறி இருக்குது. ஓகே, அப்படின்னா ஜிஎஸ்டி பிடிக்கல, ஜிஎஸ்டி கட் பண்ணிட்டான் போல இருக்குது. இப்போ நேரமே இருந்த மாதிரி நார்மலாக இருக்குது. பரவாயில்ல, இப்படியே இருந்தாலும் ஓகே தான். இன்னும் இதில் எதாவது வேலை கட்டாமல் இப்படி இருந்தால் கூட எதனா ஆர்டர் எடுக்க தோணும். அதில் இடையில ஜிஎஸ்டி பிடிச்சி இது ரெண்டும் 18%. இப்போ நமக்கு 324 ரூபா வருது இல்லை, 324 ரூபா. அந்த 324 ரூபாவில் இது ரெண்டும் 18% சொல்லிட்டு அது அந்த ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு பிடிப்போம். அதுதான் கடுப்பாகும். ஸோ இதே இருந்ததுன்னா நல்லா இருக்கும். எதனா ஆர்டர் எடுத்து ஓட்டலாம், பார்ப்போம். இது மொத்தமாக போயிடுச்சுங்க. எங்கே பாருங்களேன், தொங்கிட்டு இருக்கு. டங்கு டக்கு. இந்த அலைங்கி தான் லூஸுன்னு நினைக்கிறேன். வீட்டில் போய் டைட் பண்ணி பார்க்கணும் நிற்குமான்னு. அப்பா எங்கேயாச்சும் ஒதுங்கி நிற்கலான்னு பார்த்தா ஒரு மரம் கூட இல்லை. மரம் இருக்குது, வயலுக்குள்ளடி இருக்குது. கைஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா அதே ஏரியாவில் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொன்னால் ஒரு ஆர்டர் வந்துச்சு. ஒரு வெயிட் பண்ணுங்களேன், ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 376 ரூபான்னு. நான் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்தாச்சுன்னா அது எங்கே போகுது பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருவள்ளூர் போகுது. அந்த ஏரியா நம்ம எதுனா ஆர்டர் கிடைக்காது. நான் அதனால் கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி கேன்சல் பண்ண சொல்லிட்டேன். அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த ஆர்டருமே போடல. ரேப்பிடில் மட்டும் ஒரே ஆர்டர் வந்துச்சு. எங்கன்னா இங்கே ஒரு இடத்துக்கிட்ட பிக்கப் பண்ணிட்டு ஸ்ரீபெரும்புத்தூர் கிட்ட ட்ராப் பண்ணணும். கரெக்டாக 5 கிலோமீட்டர் பிக்கப்பு, 11 கிலோமீட்டர் ட்ராப். நான் அதையும் எடுக்கலை. நான் நீ வீட்டுக்கு கிளம்புறது தான் இருக்கேன். ஸோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் ரைடை. மணி இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 12:20 ஆகுது. ஒரு 20 மினிட்ஸாக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு ஆர்டருக்கு. எனக்கு அது பிரச்சனை இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ அதனால் முடிச்சுட்டு இன்றைக்கி வீட்டுக்கு போயிடுறேன். டோட்டலாக இன்னைக்கு நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 2177 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். 2177 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதில் பெட்ரோல் இனிமேல் 1 லிட்டர் கிடக்கு. ஆன் பண்ணி பார்த்தா தெரியும். ஓகே, பெட்ரோல் இனிமேல் 1 லிட்டர் கிட்ட கிடக்கு. ஸோ அதனால் ஒரு இனி வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு கரெக்டாக இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்னா ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது. 1 லிட்டர் கிடக்கா, ஒரு 450 மைனஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அந்த ஆப்பெல்லாம் ஒர்க் பண்ணல. ஏன் பார்த்தீங்கன்னா எனக்கு மொபைல் ஆல்ரெடி சார்ஜ் செய்திரும் பார்த்தீங்களா. அந்த கம்ப்ளைண்ட் இதே ரெடி பண்ணல. ஸோ அதனால தான் அந்த ஜிபிஎஸ் அந்த ஆப் ஆன் பண்ண போட்டிருக்கேன். ஸோ 450 ரூபா பெட்ரோல் மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ மத்தியானம் சாப்பிடல. காலத்தை டிஃபனுக்கு ஒரு 50 ரூபா ஆச்சு. டிஃபனுக்கு 50 ரூபா ஆச்சு. டிஃபனுக்கு 50, பேலன்ஸு 1677 ரூபா. இன்னையோட ப்ராஃபிட்டு பிரச்சனை இல்லை. இன்னும் இது அதிகம்தான். ஏன் பார்த்திங்கன்னா நம்ம
காலையில் இப்போ 4:30 ஸ்டார்ட் பண்ணோம். மணி இப்போது 12 மணிக்கு தான் அந்த ரைடு நம்ம முடித்தோம். அப்படி பார்த்தா விட எத்தனை ஒரு கரெக்டாக ஒரு 8 ஹவர் அந்த மாதிரி தான் வருது. அதுக்கே 1600 சொல்லிட்டு ரூபா ப்ராஃபிட் இருக்குது. அப்படின்னா லாபம் தானே. சரி, ஓகே கைஸ், முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் இதை மாதிரி இப்படி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், பை, see you later.